ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். பொதுவாகவே 2025 சித்திரை மாதம்தான் தமிழ் வருஷ பிறப்பு. அந்த சித்திரை மாதத்தை வச்சு தான் 12 ராசிகளுக்கும் முறையான ஜாதகத்தன்மை அந்த பலன்களை சொல்ல முடியும். இருந்திருந்தாலும் நம்மளுடைய ஆவல் 2025 நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷமாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா, இந்த வருஷமாவது நம்மளுடைய யோகங்கள் வராதா, இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு 2025 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் கேட்குறத பார்க்கலாம். மேச ராசி நம்பர் 1 ராசி. ராசி பகவானுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். உக்கிரமான கோபங்கள் கொண்டக்கூடிய அற்புதமான தன்மை உடையவர் நீங்கள். அரசாலும் ஒரு தன்மைக்குடையவங்க, போர்ப்படை தளபதின்னு சொல்லலாம். இப்படி ஒரு படித்த பண்புள்ள ஒரு ஜாதகத்துடைய தன்மை மேச ராசி. பொதுவாக இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஆண்கள் அரசியலில் பிரவேசமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த 2025. ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீகத்தன்மை உச்ச நிலையில் வரக்கூடிய தன்மையும் இந்த மேசராசிக்கு உண்டு. இந்த மேசராசிக்காரங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே பாசக்காரு. தனக்கு சாப்பாடும் துணியும் இருந்தால் போதும், மீதி எல்லாமே தன்னுடைய தங்கச்சிக்கும் அண்ணன் தம்பிங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை உடையவர் தான். பொதுவாக இந்த மேசராசியில் அரசியலுக்கு தான் நம்பர் 1 பிரவேசம் இந்த 2025. நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் முருகக்கடவுள். பழனி முருகனையும் வழிபடலாம், வடபழனி முருகனையும் வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபட்டால் 100க்கு 100 அரசியல் பிரவேசம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த மேசராசியில் பெண்கள் பிறந்தாதான் பாவம். ஆனால் ஒரு கட்ட காலம், அதாவது சிறு வயசுலேயே கல்யாணம் காட்சிகள் நடந்துடும் இந்த பெண்களுக்கு. ஒரு 25-35 வயசில் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. மாமியார் உங்களை மதித்து மரியாதையோடைய தாமக அப்படின்னு நினச்சி இருந்தால் நீங்கள் உச்சத்தில் இருக்க வேண்டிய ஜாதகம். ஆனால் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது, ஒரு கட்ட வயசு. ஆனால் கணவனை கை கோர்த்துக்கிட்டு கணவனோட இருந்து சந்தோஷமாக இருந்து தாம் பிள்ளைக்குட்டிகளோட வாழக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உண்டு. பெண்களும் அரசியலில் பிரவேசிக்கலாம்னு சொல்லக்கூடிய நாட்டங்கள் ஏற்படக்கூடிய நேரமும் இந்த 2025. அழகுல, அறிவில், அன்பில், பண்பில், படிப்பில், பணிவில் துணிவானவங்க பெண்கள் தான் இந்த ஜாதகத்தில். ஆனால் 2024 ஒரு குறிப்பிட்ட வயதுக்காரங்க, ஒரு 30 வயசுலேருந்து 35 வயசுக்காரங்க யார்கிட்டையாவது காசு பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு முதலீடு ஒன்று பெருசாக போட்டுட்டு அதனால ஏமாந்துருக்கலாம். வெளிநாட்டு தொடர்புடைய ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸில் போட்டு ஏமாந்துருக்கலாம். ஏன்னா மேசராசியில் 2021 ஸ்டில் வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி மீன ராசிக்கு வரைக்கும் காசு பணத்தில் செழிப்பாக இருந்திருப்பீங்க பெண்கள். ஏமாறக்கூடிய நேரம் ஏமாந்த ஜாதகம் நீங்கள். இதான் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். இதனாலே பெண்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வந்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான ஒரு வேலை எல்லாமே இந்த டைமில் அமையக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா ராசிக்கு 12வது வீட்டில் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கே வராரு. தொட்டதெல்லாம் விளங்க போகுது, மண்ணு பொண்ணாக போகுது. செவ்வாயும் சனி பகவானும் ஒரே குணம், ஒரே காரகத்தன்மை, ஒரே மாதிரி தான் பலன் கொடுப்பாங்க. அள்ளி கொடுக்கறதுல சனி பகவான் மாதிரியும் செவ்வாய் பகவான் மாதிரியும் யாருமே கிடையாது. வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய நேரம் மேசராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் ஜாதகம் உல்டாவாக போணுச்சுன்னா
அண்ணன் தம்பி 2 பேத்துக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அண்ணனாக பிறந்தால் விட்டு கொடுத்து தான் போகணும். ஆனால் தம்பி மேசராசியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க, இல்லைன்னா கருத்து வேறுபாடு அண்ணன் தம்பிக்குள்ளே வரக்கூடிய நேரமும் உண்டு. சொல்லப்போனால் இந்த மேசராசியில் நிறையா சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பெண்களை தான் சொல்லணும். உத்தமி புதல்விங்க, தவம் இருந்து பிறந்தவங்க பெண்கள் மேசராசிக்காரங்க. அவங்க பெண்கள் அவங்களுடைய தாய் மேலே, தகப்பன் மேலே, அவங்க அக்கா தங்கச்சி மேலே பாசம் நிறைஞ்சவங்க. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் மாமியாருக்கும் இவங்களுக்கும் ஆவாத ஒரு நேரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கணவன் ஒட்டுணர்ந்து அனுசரித்து தான் மனைவி பக்கம் பேசி பக்குவமாக இருந்தால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த கிளாஷும் வராது. இல்லைனா வீணா மாமியார்னால கணவன் மனைவி பிரியக்கூடிய நேரம் ஒரு 35 இயர்ஸ் முன்ன பின்ன, 30 to 45 இயர்ஸில். அப்போ இந்த ஜாதகத்தோடைய தன்மை, இந்த 2025 தன்மை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா தான் பிள்ளை குட்டிங்களை நல்லா வளர்த்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு 2வது வீட்டில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. காற்றுள்ள போதே தூத்திக்கணும். குரு பலன் இருக்கும் போதும் சனி பகவான் பலன் இருக்கும் போதுமே தெளிவான சிந்தனைகளில், இறை அன்பில், ஆன்மீக ஈடுபாட்டில் கணவன் மனைவி ஒட்டுணர்ந்து இருந்தால் யோகம். படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் பெரிய படிப்பு படிப்பீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மேசராசிக்கு கொஞ்சம் இருக்குது. கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசுகிறவங்க, ஏன் ஜோதிடம் சொல்கிறவங்களே இந்த மேசராசியில் இப்போ பிரதிபலிக்கக்கூடிய நேரம் வருது. உங்கள் முக மலர்ச்சி, உங்கள் ஃபேஸ் வேல்யூ ஹைக்காகக்கூடிய தன்மை 2025. ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மேசராசிக்காரங்க. அரண்மனை மன்னவனை போல வாழலாம், ஆனால் தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. இப்படி ஆன்மீக தன்மையில் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஏன்னா அடுத்து சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தான். அப்போ சனி பகவானுடைய பார்வையில் நீங்கள் நல்லது செய்ய செய்ய உச்சத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை மேசராசிக்கு 2025 அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக வரக்கூடிய ஜாதகம். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, அங்காளி பங்காளியோடைய அனுசரிங்க. அனுசரித்து பழனி முருகனையாவது, வடபழனி முருகனையாவது, சிறுவாபுரி முருகனையாவது வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை, ஒரு சூப்பரான ஒரு தருணம் மேசராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. ரிஷபராசி, ரிஷபராசிக்கு அதிபதி அதி தேவதை சுக்கிர பகவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகுக்கு குறை இருக்காது, அன்புக்கு குறை இருக்காது. அனுசரணையாக வாழணும். தனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா எல்லாரையும் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய ஆண் காளையோடைய ரூபம். இருந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வேலைகள் தான் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். பொதுவாக இந்த ரிஷபராசியில் சேட்டுங்க நிறையா இருப்பாங்க. ஏன்னா இருந்த இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணுறீங்கல்ல, அது விற்காத பொருளை விற்கக்கூடிய விற்பனை பிரதிநிதி, ஏசி ரூமில் இருந்து விற்பனை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ரிஷபராசி பொறுத்த பார்த்தீங்கன்னா அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம். நல்ல துணி உடுத்தணும், நல்ல பெர்ஃப்யூம் அடிக்கணும், லைஃப்பை சூப்பராக ஒரு சுக்கரனை போல் வாழ்ந்துட்டு போகணும், சுற்றி பார்க்கறதுக்கு பல ஊர்களுக்கு போகணும், இப்படின்னு ஆசைகளை நிறையா இருக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார் இந்த வருஷம். அப்போ இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறனால கால தாமதமான திருமணங்கள், அதாவது 25 வயசுக்கு மேலே, 27 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண பலன் உண்டு. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2 தாரத்து தோஷமும் இருக்குது. அந்த 2வது தாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் குரு பகவானுடைய பலன் இருக்குது. கொஞ்சம் கோபக்காரங்க, தனிமையாக வீடு வேணும்,
தன்னுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கணும், யாரையும் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாது, எப்போ வேணால் பசிக்கும் அது வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் ஒரு கட்ட காலத்தில் இருக்கும். ஒரு 30 வயசு வரைக்கும். 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை, சூப்பராக இருப்பீங்க. வீடு வாசல் தோட்டம் துறவு வாங்கி சூப்பராக வாழக்கூடிய ஒரு தன்மையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் பெண்கள் தான் ரிஷபராசியிலையும் பாவம். ஏன்னா ரிஷபராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. அதில் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணின்னு சொல்லுவாங்க. அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். காதலிச்சிங்கன்னா நிற்காது. இதுதான் மாப்பிள்ளை, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி புடி சாதனையாக இருந்து அதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. தாயி தகப்பன் பேச்சை கேட்டு முறையான வயசில் 23, 25, 27 அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தால் உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கும் 2 தாரத்து தோஷமும் இருந்திருந்தாலும் இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் அந்த வீட்டில் குரு பகவானுடைய அமைப்பு 2025 இருக்குது. நல்ல மனநிலை, ஆன்மீக ஈடுபாடு, இப்படியாம்பட்ட ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டு, குருன்னா தாயி தகப்பன் குழந்தைன்னு கூட சொல்லலாம். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏதாவது படிக்கலாம், இன்னொரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைகளும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாகவே 2025 இந்த பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசியில் குரு பகவானாக இருக்கிறனால அடுத்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூக்கம் வரும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நேரங்களும், படிக்கிற பிள்ளைங்க நல்ல படிப்பு, இந்த பியூட்டி பார்லரில் வேலை பார்க்குறவங்க, ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் பிரகாசிக்கணும் ஆசைப்படக்கூடியவங்க, குட்டி 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 நடிகர்களிலிருந்து பெரிய உச்ச நடிகர்கள் வரைக்கும் குருபலன் இருக்கனால உங்கள் ஃபேஸ் வேல்யூ ஹைக் ஆகும், உங்கள் பேச்சு எடுபடும். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடத்தோடைய கால் தடம் உங்கள் கால் தடம் பதிஞ்சிச்சுன்னா அந்த ஆஃபீஸ்க்கு யோகம். இந்த கண் பார்வை, இந்த மூச்சு காத்தெல்லாம் நீங்கள் படப்பட அந்த நீங்கள் பணிபுரிகிற ஆஃபீஸு சூப்பராக வரும். அனுசரித்து தாயி தகப்பன் பேச்சை கேட்டு இந்த 2025 நல்லபடியாக வாழணும், நம்மளுடைய ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி சுக்கிர பகவானைத்தான் நீங்கள் வழிபடணும். இல்லை சுக்கிர பகவானுடைய அதி தேவதை மகாலட்சுமி, மகாலட்சுமியை வெண் தாமரை பூனால் அர்ச்சித்து மகாலட்சுமியோடைய இமேஜை ஒன்று வீட்டில் வச்சு அது தாமரை பூல வெள்ளிக்கிழமை அர்ச்சித்து அதை தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை வாழலாம். நல்ல வீடு தோட்டம் துறவு வண்டி வாகனத்தோட லைஃப்பை ருசித்து வாழக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. பொதுவாக இந்த ரிஷபராசியோடைய அதிதேவதை மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அம்மாவை வழிபடுங்க, பக்குவமாக வாழுங்க, சொந்தம் பந்தத்தோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் நம்ம சம்பளம், இந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வாழணும்னு சொல்லக்கூடிய சந்தோஷத்தில் வாழுங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. 2 டைம்ஸ் குளிங்க, நல்லா பாடிக்கு தேங்காய் எண்ணெய் போடுங்க, நல்ல இளநீர் குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க. இப்படி தான் உடம்பை தானே தெளிவு பண்ணி பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. நோய்க்கு வீணாக விரயமாகக்கூடாது, ஆடம்பர பொருளுக்கு விரயமாகக்கூடாது. சின்ன வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, நலமோடு வாழக்கூடிய ஒரு தன்மையோட ரிஷபராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி வெற்றி காண்றதுக்கு உண்டான ஒரு ஆள் யாருமே கிடையாது. ஆடம்பரம் வேண்டாம், போதுன்னு சொல்லக்கூடிய சாப்பாடு, பசிக்கு ஏற்ற சாப்பாடு, இப்படி தன்மையோடு வாழ்ந்தால் ரிஷபராசிக்காரங்க 2025 சுகபோகி தான். நோயே இல்லைன்னாவே காசு பணம் நின்னதுக்கு உண்டான ஒரு சமந்தான். படிப்பு, பண்பு, அறிவு, அழகுல சிறந்த ரிஷபராசிக்கார குழந்தைங்க நல்லா படிக்கும், படிச்சுக்கிட்டே இருக்க நல்ல ஒரு படிப்பு ஞானம் வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறனால கல்வி சம்மந்தப்பட்டதில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க. பண்பாக இருக்க போகிறீங்க,
இந்த தன்மை ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் யோகம்தான். குறையில்லாமல் இருக்கணும். டைம் கிடச்சா சென்னையில் இருக்க வேண்டிய அஷ்டலட்சுமி கோவில், மகாலட்சுமிக்கு வந்தது, கடலில் நீராடிட்டு கையை காலை அலும்பிட்டு முகத்தை தெளிவு பண்ணிவிட்டு அம்பாவை பார்த்துட்டு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போனாலே அஷ்டலட்சுமி கடாட்சியம். அஷ்டன்னா 8 லட்சுமியும் புரிஞ்சு முகத்தில் ஒரு தேஜஸ் கிடச்சி சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2025 இருக்குது. குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறனால இந்த வருஷம் நல்ல நேரமே உங்களுக்கு நடக்கும். குறையே வரக்கூடாது. சிவாய நம. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி அதி தேவதை விஷ்ணு பெருமான். அழகில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, அன்பு உள்ளம் கொண்டவங்க, பண்புள்ளம் கொண்டவங்க, படித்த ஜாதகம்னு சொல்லலாம். ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, வாணிபம் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ரிசார்ட்டு, பெரிய பெரிய பில்டிங்ஸு, இதை கட்டக்கூடிய இன்ஜினியருங்க, இப்படி தன்மை தான் இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க. டாக்டரும் நிறையா இருப்பாங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்கக்கூடியவங்களும் இந்த ஜாதகத்தில் இருப்பாங்க. டீச்சர், ப்ரொஃபஸர், இவங்கள்லாம் இருக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி பொதுவாகவே விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்த ஒரு ஜாதகம். பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமானாக இருந்திருந்தாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்கள் ஒரு 25 வயசு 27 வயசுன்னு கேட்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிச்சிருக்கணும். படிச்சிங்கன்னா அடுத்த தலைமுறை வரைக்கும் உங்களுக்கு சம்பாத்தியம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரம் உண்டு. பொதுவாக இந்த மிதுன ராசியில் நிறையா ஐஏஎஸ்ஸாக தான் நிறையா இருப்பாங்க, ஐபிஎஸ் நிறையா இருப்பாங்க, லா படிக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பாங்க, ஜட்ஜும் நிறையா இருப்பாங்க. இப்படி தன்மையுடைய மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆட்ட நாயகன் குரு பகவான். 2025 குருவுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்கு. 100க்கு 100 படிக்கக்கூடிய பிள்ளைங்க சூப்பர் படிப்பு படிப்பீங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க பாஸ் ஆகிடுவீங்க, 12th படிக்கிறவங்க பாஸ் ஆகிடுவீங்க. ஏதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், இப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களும் பாஸ் ஆகிடுவீங்க. லா படிக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, எல்எல்பி படிக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. இந்த வருஷம் படிச்சிங்கன்னா நீங்கள் சூப்பராக இல்லாம். பொதுவாக உங்கள் ராசியிலையும் அரசியலுடைய தன்மை இருக்குது, அரசியலை பிரவேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான். திருப்பதி நீங்கள் போகலாம். சென்னையில் இருக்கிறவங்க வெங்கட்நாராயணா ரோட்டில் இருக்க வேண்டிய திருப்பதிக்கு போகலாம். திருச்சியில் இருக்கிறவங்க வேண்டியவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கநாதரை பார்க்கலாம். இப்படி பக்கத்தில் இருக்க வேண்டிய சுக்கிரஸ்தலம் சொல்லக்கூடிய விஷ்ணு பெருமானுடைய அனுகிரகம் உள்ள கோயில்களுக்கு நீங்கள் போனால் யோகக்காரு. பொதுவாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பெண்களுக்கு ஏன் கவனமாக இருக்கணும், ஒரு கட்ட கால வயசு வரைக்கும் உங்களுக்கு இன்னல் துன்பம் வந்துட்டு போகும் சின்ன வயசில். அதுக்கப்புறம் யோகம்தான். வீட்டுக்கார வீட்டில் உட்கார வச்சு உழைச்சி சோறு போடக்கூடிய தன்மையும் இந்த மிதுன ராசிக்கு உண்டு. அற்புதமான நேரம் நடக்குது. நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு தன்மை வரக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசிக்கு கொஞ்சம் பலமாகவே இருக்குது. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு பயிற்சியாக போகிறாரு. உங்களுக்கு பெயர்ச்சின்னு கேட்டாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்கக்கூடியவர். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, நஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா லாபம் அடைய போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்க உச்ச நிலைக்கு போகிறீங்க. நீங்களும் காரு வீடு பங்களாவோட நல்ல கூலிங் கிளாஸோட நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்தோட ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்குது. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. அந்த ஒரு தன்மையும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான். இந்த மாதிரி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு இருந்தாவே நீங்கள் யோகம்தான்.
இந்த தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குது. 2025 பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கும் ஒரு யோகம் இருக்குது. தாயை மதிங்க, தகப்பனை நினைங்க, உற்றார் சுற்றாரோட அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா, அன்பு பண்பாக இருந்து பக்குவமான வழிமுறைகளில் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் வராது, உங்கள் உடலுக்கு எந்த தொந்தரவும் வராது. தெளிவான சிந்தனைகள், தெளிவான ஞானங்கள், 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு தன்னுடைய அமைப்பை பக்குவம் பண்ணி பல சித்தர்களை மகான்களை நினச்சிக்கிட்டோ அவங்கவுங்க தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இறை வழிபாட்டில் இருந்துட்டு வந்தீங்கன்னா குரு கடாட்சியம் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பெயர்ச்சி வருது. குரு பெயர்ச்சி குரு தசை எப்போ நம்மளுக்கு வரும்னு ஒருத்தன் ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். ஜுரம் வந்தாலும் 3 நாள் தான், நோய் வந்தாலும் 3 நாள் தான். இப்படி தன்மையில் அந்த குரு பகவான் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையை இருளை நீக்கி ஒளி பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடையவர். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு நல்லாவே இருக்கு. நல்ல நேரங்காலங்கள் யாருக்கும் வராது. என்னடா வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு எப்போ விடிவு காலம் வருங்கிற ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி வருது. அஷ்ட கடாட்சியம் அஷ்டலட்சுமி கடாட்சியத்தோடு வாழ்ந்து அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையும் வருது. உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றியடையும், உங்களுடைய எண்ணங்கள்லாம் பிரதிபலிக்கும், சொல்லு பலிக்கும். கட்டம் ஒன்றும் காலடி எடுத்து வச்சா யோகம் கிடைக்கக்கூடிய தன்மை குரு கடாட்சியம் உங்களுக்கு வருது. 2025 அகமகிழ்ந்து வாழுங்க. அன்பு பண்பா தாய் மாமா கூட தாய்கிட்ட அரவணைச்சு வாழுங்க. தாய் மாமாவுடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். அப்போ தாய் மாமான்னு கேட்குறது இந்த சுண்டு விரல். அப்போ தாய் மாமாவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டு, ஒரு கிஃப்ட்டு, அவரை பற்றி ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜு, இதெல்லாம் நீங்கள் புதன்கிழமை பண்ணிங்கன்னாலும் யோகம். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. பணம் இருந்துச்சுன்னா தானம், பணம் இல்லைன்னா தியானம். உங்களை ஒருமுகப்படுத்துங்க. நீங்கள் பிறந்த திதி என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் விதியவே மாற்றும் உங்கள் திதி. அது வளர்பிறையா தேய்பிறையான்னு கேட்டு திதியை நோட் பண்ணி அந்த திதி அன்னைக்கு தானம் கொடுங்க. பறவைகளுக்கு ஏதாவது போடுங்க. முன்னோர்கள் மூத்தோர்கள் வயசானவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சாப்பாடு ஏதாவது கொடுங்க. வயிறு வாழ்த்துச்சுன்னா குரு கடாட்சியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. சின்ன பரிகாரங்கள், சின்ன வழிபாடுகள் குரு பகவான் உங்கள் வீட்டில் வரக்கூடியனால சொல்கிறேன். நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்க போகுது. சூப்பராக வாழுவீங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. அவங்கவுங்க தாத்தா முன்னோர் அப்பாவுடைய அப்பா வழிபட்டு வந்தால் ஒரு குறையும் கிடையாது. அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க. இந்த 2025 சூப்பராக இருப்பீங்க. கடகராசி அற்புதமான ராசி. ஆன்மீக ஈடுபாட்டில் வரக்கூடிய தன்மையுடைய ராசி. நிறைய டாக்டருக்கு வரலாம், லா படிக்கலாம், அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், அதிகார தோரணையான ஒரு வேலை பார்க்கலாம். அன்பு உள்ளவங்கிட்ட பாசத்துக்கு அடிபடியக்கூடிய அற்புதமான ஒரு பெண் நண்டு நீங்கள். பொதுவாக இந்த பெண் நண்டுனா என்னென்னா, தன்னுடைய குட்டிகளை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கோம். உபாதைகள் கிடையாது நண்டுக்கு, பெண் நண்டுக்கு. தான் வயிற்றை கிழித்து இந்த குட்டிகள்லாம் வெளியே போனோன்னா இது இறந்துடும். அந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உத்தமனான ஒரு ராசி இந்த கடகராசி. ஒரு நீர் ராசின்னு சொல்லலாம். நல்ல துணிமணி, நல்ல 2 முறை குளித்து முகத்தோரணையான அம்பாளுடைய அனுகிரகம் நிறைஞ்ச ஒரு ராசியும் இந்த கடகராசி தான். இந்த கடகராசி பார்த்திங்கன்னா பெண் ராசி தான். ஆனால் குணங்கள் எல்லாமே ஆணுடைய தன்மையில் அற்புதமாக இருக்கும். பொதுவாக இந்த கடகராசிக்கு அம்மாவோ இல்லை மாமியாரோ ஆகாது, ஏதாவது ஒன்று ஆகாது. என்னதான் ஒட்டு உணர்ந்து என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் ஏதாவது ஒன்று ஆகாத ஒரு நேரமும் இருக்குது. பொதுவாக இந்த கடகராசிக்கு 2024 அஷ்டம சனி முடிஞ்சு வரக்கூடிய தருணம் இது. பல இழப்பை சந்திச்சிருந்திருப்பீங்க, பல இன்னலை சந்திச்சிருந்திருப்பீங்க, பல அவமானம் அவப்பேரையும் சந்திச்சிருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு.
இருந்திருந்தாலும் இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான். ஏன் உங்களுக்கு யோகம் அப்படி ஒரு தன்மை வருதுன்னு கேட்டிங்கன்னா, 8ல் தான் உங்களுக்கு சனி பகவான் இருந்தார். ஆனால் 8ல் இருந்த சனி பகவான் 9வது வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் 9வது வீட்டில் இருக்க வேண்டிய ராகு பகவான் 2025 8ல் உட்கார்றாரு. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பிரவேசம், ஜாலியாக சுற்றுறதுக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம், வியாபாரத்துக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம். இப்படி ஒரு தன்மையும் கடகராசிக்கு கொஞ்சம் இருக்குது. காசு பணம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரு வண்டி பங்களா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு பயிற்சி வராது 2025. அப்போ குரு பகவானுடைய பலமும் கிடச்சிருது, ராகு பகவானுடைய பலனும் கிடச்சிருக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால கடகராசிக்காரங்க கொஞ்சம் உச்ச நிலையில் வரக்கூடிய மாதிரி ஒரு கிரியேட் ஆகும். ஆனால் கடகராசிக்காரங்க மதிமயங்கி ஏதாவது ஒரு பெண் மோகத்தில், பெண் தாகத்தில், மண்ணு பொண்ணு பெண்ணு இந்த 3 மேலே ஆசை இருந்துச்சுன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களை அவமானம் அவப்பேறு படக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் கேட்குறது சனி பகவான். சனி பகவான் வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி 2025. கவனமாக இருக்கணும். அன்பா பண்பா அனுசரித்து தாம் மனைவி தாம் மக்கள் தான் தாயி தகப்பனோட அனுசரித்து தாம் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழக்கூடிய தன்மையுடைய கடகராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க. 2025 உங்களை பொறுத்த வச்சு பார்த்தீங்கன்னா உச்ச ஜாதகம், மேன்மைப்படக்கூடிய ஒரு ஜாதகம், சினிமா துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். படிக்கிற குழந்தைங்கள்லாம் சூப்பர் படிப்பு படிப்பீங்க. வேலை வெட்டி இல்லாதவர்களுக்கு ஆண்களோ பெண்களுக்கோ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய தன்மை உங்கள் மேலே படுது. கடகராசியோடைய அமைப்பு சந்திர பகவானை வழிபட்டுக்கிட்டு, சொல்லப்போனால் சந்திரன்னா திங்கள், திங்கக்கிழமை நிலாவை பார்க்கணும். சாயந்தரம் காலையில் சூரிய உதயத்தை நல்லா பார்த்து அமைப்பு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தன்மை மாறும். ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு யோகம் இருக்குது. அரசியலை பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உள்ளவங்களுக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025 யோகத்தை தான் கொடுக்க போகுது. மண்ணு வாங்காதவங்க மண்ணு வாங்க போகிறீங்க. நகநட்டை இழந்தவங்க எல்லாம் நகநட்டு வாங்க போகிறீங்க. கார் வீடு பங்களா ஒரு மண்ணு வாங்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது. தனக்காக வாழாத தன்னுடைய சார்ந்தவங்களுக்கும் தான் குடும்பத்துக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் வாழக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கடகராசி. ராஜபோக வாழ்க்கை வாழ போகிறீங்க. அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மையும் அரசனை போல வாழக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு உண்டு. நல்ல நேரம் கூடி வருது. நம்மளா அதை கெடுத்துக்கக்கூடாது. வீணான விரயங்கள் ஆகக்கூடிய நேரங்காலத்தில் சூப்பர் நேரத்தை இந்த கடகராசிக்கு இப்போ இருக்குது. 3 விஷயந்தான். மண்ணு பெண்ணு பொண்ணு மேலே ஆசைப்படாதீங்க. கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு ஒரு அனுசரணையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனோன்னா கடகராசி இன்னும் 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 முருங்கை மரம் மாதிரி வெட்ட 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 வளர்ந்துக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, பல இன்னெல்லாம் கொடுப்பாங்க. உங்கள் வளர்ச்சிக்கு போராமப்படக்கூடிய அளவுக்கு சொந்த பந்தமே சூனியம் வைக்கும். அதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த தடைகள்லாம் உடைச்சிடுவீங்க, போய்கிட்டே இருப்பீங்க உச்ச நிலைமைக்கு. இறைவனை வழிபட்டு வந்தா, ஒரு சித்தரை பிடிச்சிக்கிட்டா, ஒரு மகானை பிடிச்சிக்கிட்டா, இல்லை அவங்க தெய்வத்தையே தான் மனசில் மனசார நினச்சிக்கிட்டு இருந்தா கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு யோகம். ஆனால் 2024 நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. ஆணா பிறந்தா ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாறுவீங்க, பெண்ணா பிறந்தா ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க. லைஃபே டிப்ரெஷன் ஆகக்கூடிய அளவுக்கு உண்டான மைண்ட் செட்டே உங்களுக்கு வேலை செய்யாது. ஆனால் இந்த 2025 சூப்பர் நேரம் வருது.
சனி பகவான் பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம், குரு பகவானுடைய பெயர்ச்சியும் யோகம், ராகு கேதுவோடைய பெயர்ச்சியும் யோகம். 3 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு உச்ச நிலையை கொடுக்க போகுது. இந்த 3 காரியத்தில் தலையிடாதீங்க, விலகி நில்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக கிரகம் நம்மளை உச்சத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதாவது பதவி உயர்வு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக உயர்வு உங்களுடைய நன்னடத்தை வச்சு, உங்கள் ஃபேஸ் வேல்யூ வச்சு. கடகராசிக்காரங்க பொதுவாகவே இவ்வளவு நாள் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. பூர்வீக சொத்துலையும் பிரச்சனை வந்திருக்கும். ஏதாவது ஒரு சொத்து கத்து இழுபறியில் இருக்கும். அந்த சொத்து பத்து இழுபறியில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. போதுண்டா சாமி, பட்டதெல்லாம் போதுண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இனிமே 2025 சுகபோகமான ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைங்களோட அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா கடகராசி மாதிரி ஒரு யோகக்கார ராசி 2025 கம்மி. ஏன்னா உங்களுடைய பெயர்ச்சி அந்த மாதிரியான ஒரு தருணம். பொதுவாக சொல்லுவாங்க 8ஆம் வீடுன்னு கேட்குறது ஆயுள், 8ஆம் வீடுன்னு கேட்குறது கண்டம், 8ஆவது வீடுன்னு கேட்குறது இன்ஸ்டண்ட்டு. தன்னுடைய உயர் பதவியை ஒரு கருணாகம் பார்த்து கொத்தும். 8ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சனி பகவான். சனி பகவான் வீட்டில் ராகு கேது பெயர்ச்சி வரனால உங்கள் உடம்புக்கு பிரச்சனை இருக்குது, பயம் இருக்கும். பயப்படாதீங்க. ராகு பகவானை நல்லா வழிபடுங்க. ஒரு ராகு காலத்துலையும் போய்ட்டு ராகு பகவானுக்கு சாந்தியை கொடுங்க, அற்புதமாக வழிவிங்க. ராகு பேச்சு நல்லாயிருக்கு, குரு பேச்சு நல்லாயிருக்கு, சனி பயிற்சி நல்லாயிருக்கு. லா படிச்சிங்கன்னா பெரிய ஆளாக வந்துடுவீங்க. டீச்சரு, ப்ரொஃபஸரு இப்படியாம்பட்ட ஒரு தன்மைலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அகமகிழ்ந்து வாழக்கூடிய நேரம் உண்டு. மண் பெண்ணு பொண்ணு ஆசை வேண்டாம். கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுக்காரோ அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு அதோட கர்ம பலனை அனுபவிச்சுக்கிட்டு இறையன்போடு வாழ்ந்துக்கிட்டு வந்தோன்னா ஒரு குறையும் கிடையாது. 2025 யோகமான ஜாதகம் கடகராசி. அகமகிழ்ந்து வாழுங்க, அரசனை போல வாழுங்க. சிம்ம ராசி சூப்பர் ஜாதகம். சிம்ம ராசி பொதுவாகவே சூரியனுடைய அம்சம்னு சொல்லலாம், சிவன் அம்சம்னு சொல்லலாம். கோபக்காரங்க ஜாதகம், ஆளுமை தன்மையுடைய ஜாதகம், நீதிமானாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஜாதகம், நாட்டாமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம். பொதுவாக இந்த சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா ஒரு யோகமுடைய ஒரு ராசினே சொல்லலாம். ஏன் அப்படி கேட்டால் ஒரு பாம்புடைய தன்மை, அதாவது கரை வச்சிருப்பீங்க. முன்ன ஏதாவது யாராவது நம்மளுக்கு சின்ன வயசில் தொந்தரவு பண்ணால் அதோடைய எஃபெக்டு மூளையில் அப்படியே இருக்கும். புத்தி கூர்மையான ஜாதகம், கண் பார்வை தெளிவான ஒரு ஜாதகம். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பார்த்திங்கன்னா அரசியலில் பிரவேசிக்கமாகணும், அதிகாரத்தன்மையான ஒரு வேலை கிடைக்கணும், காவல்துறையாக நிறையா கிடைக்கணும். இப்படி துறைகளில் பார்த்திங்கன்னா அரசுடைமை ஆக்கக்கூடிய அரசாளும் தன்மையில் வரணுங்கக்கூடிய ஆசைகள் சிம்மராசிக்கு பொதுவாக உண்டு. ஆனால் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் தான் பாவம். சிம்மராசியில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா மாமியார் மேலே அவ்வளோ கடந்த பாசம் இருக்கும். ஒரு கல்யாணம் முடித்த ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 25-27 வயசு வரைக்கும். ஆனால் மாமியார் அப்படியே அகைன்ஸாக மாறிடுவாங்க. சிம்மராசிக்கு அகைன்ஸாக மாறுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு எதிரியாகவே மாறிடுவாங்க. ஏன்னா உங்கள் பேச்சு எடுபடாது. ஆனால் மாமியார் பார்த்து மருமகளை மகளாக நினச்சி அரவணைச்சு அந்த மருமகளோட பிணைந்து நல்லபடியாக குடும்பம் நடத்துனாங்கன்னா அந்த மாமியார் யோகக்காரு. ஆனால் அப்படி வராது. என்ன தவம் செஞ்சோமோ, ஏன் இந்த பிரச்சனை வருதுங்கிட்டு மனசில் புலம்பி இருக்கக்கூடிய தன்மை சிம்மராசி பெண்கள் மாமியார் தான் பிரச்சனையே இருக்கும். பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். ஆனால் அது காதல் திருமணமாக ஆனால் தான் மாட்டிக்குவீங்க. காதலிச்சு திருமணம் பண்ணிங்கன்னா சிம்மராசி பெண்களுக்கு 2 தாரத்து தோஷம் வந்துடும். ஆண்களாக பிறந்தாலும் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லி காலதாமதமாக திருமணம் நடக்கும். அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லி அரசியல் சார்ந்ததில் போனாலும் காலதாமதமாக திருமணம் நடக்கும். உங்களுக்கு இப்போ யோகம்.
ஏன் கேட்டால் உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையில் சிம்ம ராசியில் முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்துக்கு ஏன் பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா, உத்தமி புதல்விங்க. புருஷன் அடித்தாலும் உதைச்சாலும் வாங்கிக்குவீங்க. ஆனால் மற்றவன் எவனா தொட்டால் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த சிம்ம ராசி. கணவனுக்கு அடிபணிஞ்சு, கணவனுக்கு தலகுனிஞ்சு, கணவனுக்காகவே வாழக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க இந்த சிம்ம ராசி பெண்கள். ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் உங்களுக்கு யோகம். அந்த யோகம் வந்தவன் தான் சின்ன வயசில் கல்யாணம் ஆன புதுசில் என்னை என்னென்ன பாடுபடுத்தின, இப்போ நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி கர்ஜனை பண்ணக்கூடிய நேரம் இந்த 2025. ஏன் அப்படின்னு கேட்டால், சிம்ம ராசிக்கு ராகு பகவானுடைய பெயர்ச்சி சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 8வது வீட்டில் ராகு பகவான் அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் உச்சமாகிறார் சிம்ம ராசிக்கு. அப்போ ஒரு சக்தி ஒன்று தனியாக வரும் பாருங்க. தான் குடும்பத்தை தான் கைக்குள்ளே அடக்கி வச்சுக்கணும், தான் புருஷனை தைக்குள்ளே வச்சுக்கணும், தான் வேலை பார்க்குற இடத்துல தனக்கு கீழே இருக்கிறவனை தன்வசப்படுத்திக்கணும்னு சொல்லக்கூடிய கம்பீரம் வரக்கூடிய தன்மை. அஷ்டம சனி பெண்களை ஒன்றும் பண்ணாது, ஆண்களுக்குத்தான் அஷ்டம சனி. சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய ஆண்களுக்குத்தான் அஷ்டம சனி, பெண்களுக்கு அஷ்டம சனி கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் போல்டாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. பெண்கள் பொதுவாக அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னா உச்ச நிலை, உயர்ந்த பதவி, இந்த மாதிரி தருணம் பெண்களுக்கு இந்த அரசியலில் கொஞ்சம் பிரவேசமாகக்கூடிய தன்மை 2025 இருக்குது. ஆனால் ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா, ஒரு மண்ணை அபகரிச்சிங்கன்னா, ஒரு பொண்ணை அபகரிச்சிங்கன்னா, திருடுனீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி. சிறைவாசமே போகக்கூடிய நேரம் கூட சிம்ம ராசி ஆண்களுக்கு தான் உண்டு. அரசியலில் கொடி பிடிக்கிற ராசியும் சிம்ம ராசி தான். அடுத்தவன் சொத்தை ஆக்குப்பை பண்ணணும்னு மனசில் பட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால தன் குலதெய்வத்தை, தன்னுடைய தாயோடைய முன்னோரை நினச்சி இந்த சிம்மராசிக்காரங்க அகமகிழ்ந்து வாழ்ந்து மனைவி மக்களோட ஒட்டுணர்ந்து போதுன்னு கொடுக்குற கடவுள் கொடுக்கக்கூடிய யோகத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா யோகக்காரங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க ஆண்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடிச்சு வச்சிருக்கணும் சிம்ம ராசியில் பொண்ணு எடுக்கிறவங்க. ஏன்னா அப்படி ஒரு தன்மையுடைய ஜாதகத்தன்மை சிம்ம ராசிக்காரங்க. கோபம் இருக்கத்தான் செய்யும், பெண்கள் கோபம் ஒன்றும் பண்ணாது, அடங்கி தான் போகும். அனுசரித்து அவங்க பேச்சு கேட்டு வீட்டுக்கு அஸ்திவாரமாக நினச்சி பெண்ணுடைய பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா, அதாவது சிம்ம ராசி பெண்கள் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வீடு உச்சத்தில் இருக்கும், வீட்டுக்கு அஸ்திவாரம். அப்படி ஒரு யோகத்தன்மை அடிபணிஞ்சு போகணும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான ராசி, ஆண்களே அடிபணிஞ்சு போகக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. ஆனால் வந்து பாருன்னு சொல்லிட்டா தேவையில்லாத பிரச்சனையை கூட வந்து பாருன்னு சொல்லக்கூடிய நேரம் உடையவங்களும் இவங்க தான். 2025 சிம்ம ராசியில் பெண்களுக்கு யோகம். ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இன்ஸ்டன்ட்டு, தேவையில்லாத பிரச்சனைகளில் வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சிங்கன்னா வீணான பிரச்சனை வரும் சிம்ம ராசிக்கு. அஷ்டம சனி ஆகுது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம். கட்டாமல் நீங்கள் பண்ண துன்பத்துக்கு 2024 ஏதாவது ஒரு மண்ணு பெண்ணு பொண்ணை தொட்டிருந்தீங்கன்னா அதோடைய கேஸு உங்களை இப்போ தோண்ட ஆரம்பிக்கும். பழைய கேஸு உங்களை தோண்ட ஆரம்பிக்கும். சனி பகவானை தலைவணங்கி வழிபடுங்க. அண்ணா எந்த குறையும் வரக்கூடாது, அடங்கி உடங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி அகமகிழ்ந்து ஆண்கள் இருந்தால் தான் யோகம். பெண்களுக்குத்தான் இந்த 2025 யோகம். மண்ணு பொண்ணு எல்லாமே கிடைக்கும். முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்தும் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இட அஷ்டமத்தில் மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் முன்னோர் சொத்தோ இல்லை மாமியார் மாமனார் சொத்தோ இல்லை அங்காளி பங்காளி சொத்தோ ஏதோ ஒரு சொத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லா இருக்கக்கூடிய நேரம். பிள்ளைங்களுக்குனே வாழுவீங்க.
கஷ்டப்படுவீங்க பிள்ளைங்களுக்காக. பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த சோறெல்லாம் கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடித்து வாழக்கூடிய தாய்மை குணம் உடைய அற்புதமான ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு 45 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள பிளட் ப்ரெஷர் வரும், கோபம் அதிகமாக வரும், சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது. அதனால உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் வந்ததற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். சர்ஜரி அதெல்லாம் வராமல் இருந்தால் ஒரு குறை கிடையாது. சிவபெருமானை வழிபடுங்க, சுக்கிர பகவானை வழிபடுங்க, சூரிய பகவானை வழிபடுங்க, கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகனை வழிபட்டு வந்தால் உடம்புல ஒரு கத்தி கூட படாது. ஒரு கட்ட கால வயசு சூப்பராக வாழக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு 2025 நல்லா இருக்குது. ஆண்களுக்கு தான் ஆகாது. இந்த தப்பு செஞ்சிங்கன்னா, தப்பு செய்யலைன்னா ஜாலியாக வாழலாம். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் ஆசை மட்டும் படாதீங்க, உடனே தண்டனை கிடச்சிடும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு, வராரு. கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைஞ்ச ஒரு ராசி. திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடக்கூடிய ஒரு நேரம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு வரக்கூடிய நேரம், குழந்தை குட்டி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு 2025 இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. வருஷத்துடைய முதல் சிவனை வழிபடுங்க, சித்தரை வழிபடுங்க, பல தெய்வங்களை வழிபடுங்க. டைம் கிடச்சிச்சின்னா சிவபெருமானுக்கு பிரதோஷத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. இப்படி வழிபட்டுக்கு வந்தால் நீங்கள் யோகக்கார் தான், நல்ல நிலைமைக்கு வருவீங்க, குறை வராது. கன்னி ராசி அற்புதமான ராசி. அழகும் அறிவும் அன்பும் பண்பும் நிறைஞ்ச ராசி. பொதுவாக இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு பெருமான். பெண் ராசி, நல்ல துணிமணி ஊற்றணும்னு ஆசைப்படக்கூடிய ராசி. இந்த கன்னி ராசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த கன்னி ராசியில் இருப்பாங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு இதில் இருக்கக்கூடியவங்களும் யோகம் இருப்பாங்க. இந்த பியூட்டிஷியன் படிக்கக்கூடியவங்களும் இந்த கன்னி ராசியில் இருப்பாங்க. டாக்டரும் நிறையா இருப்பீங்க, டீச்சர் ப்ரொஃபஸரும் நிறையா இருப்பீங்க. இந்த தன்மையுடைய கன்னி ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். இந்த கன்னி ராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா பெண்ணின் தோரணம் இருக்கும், பெண்ணு போல் பேசுவீங்க, அந்த நளினம், அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஏன்னா விஷ்ணு பெருமானுடைய ராசி. நீங்கள் விற்காத பொருள் விற்கக்கூடிய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா கேதுன்னு ஒரு பாம்பு ப்ரெசண்ட் இருக்குது. ராசிக்கு 7வது வீடு கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். மீன ராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி 2025 பலமாக வராரு. நீங்கள் லா படிக்கலாம், வேலையில் உயர்ந்த ஒரு தருணம் கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகம் வரக்கூடிய தருணம் உண்டு. இந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் யோகம். சாதாரண ஒரு டாக்டருக்கு படிக்கிறதா இருந்தால் படிப்பு முடிச்சிருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இனிமே தான். படிக்கிற பிள்ளைங்க தெளிவாக படிப்பீங்க. 10th 12th படிக்கக்கூடிய பிள்ளைங்க, டாக்டருக்கு படிக்கக்கூடியவங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட படிக்கிறவங்க, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், மூளையை போட்டு கசக்கணும், புளியணும். சிஏ படிக்கணும்னா அந்த படிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு உண்டு. அற்புதமாக வாழக்கூடிய இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் பெண்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த 2025 அப்படின்னு சொல்கிறத கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கல்யாணம் முடிச்சிருங்க. ஒரு 23, 25, 27க்குள்ளே கல்யாணம் காட்சி முடிச்சிருங்க. முறையான சாந்திகள் வழிபாடுகள் பண்ணி முடிங்க. காதலிச்சிங்கன்னா நிற்காது. ராசிக்கு 7வது வீடு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் பண்ணுற காதலோ திருமணமோ நிற்காது. 2 தாரத்து தோஷம் இந்த கன்னிராசி பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ முறையாக தாய் தகப்பங்கிட்ட கன்னிராசிக்காரங்க ஏதாவது ஒரு நாக பிரதிஷ்டை, ஏதாவது ஒரு கோயிலில் போய் பண்ணுங்க. வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கோதானம் கொடுங்க. இப்படி பக்குவம் பண்ணிட்டு கல்யாணம் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு பண்ணிங்கன்னா தான் நீங்கள் யோகக்காரு. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது. இந்த தோஷம் இருக்குது, நாகதோஷம் கேட்குறது இருக்குது. நாகதோஷம் கேட்குறது பெண்களுக்கு தான்.
செவ்வாய் தோஷம் கேட்குறது பெண்களுக்கு தான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே தோஷம்தான், கலத்திர தோஷம்தான். ஆண்களுக்கு கன்னிராசி ஒன்றும் பண்ணாது, ஆனால் காலதாமதமாக திருமணம் படுத்தி வைக்கும். கன்னிராசிக்காரங்க பொதுவாக வெளிநாட்டு தொடர்புடைய வேலையோ வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையோ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பல பாஷை பேசுவீங்க. இருந்திருந்தாலும் பெண் ராசி அடிபணிஞ்சு போவீங்க. பெண்களாக இருந்தால் ஆண்களை வீட்டில் உட்கார வச்சு உழைச்சி தேடி கணவனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஓடி உழைக்கக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. ஆண் ராசி கொஞ்சம் லேசியாக இருப்பீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண் ஜாதகம் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜாதகம் பார்த்து இந்த ஜாதகம் நம்மளுக்கு ஆகுமா ஆவாதான்னு கேட்டு பரிவிச்சு பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி ஒரு தருணத்தில் மிஸ்யூஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ஜீரோவில் வந்து விழுந்துருவீங்க. உச்சத்துக்கு போகும், பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு பெரிய பெரிய யோகங்கள்லாம் கொண்டு வரும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள்லாம் இருக்கும். ஆனால் திருமணம் ஒரு இணைவு, தனக்கு உண்டான காதலன் கல்யாணம் பண்ண புருஷன் மட்டும் நல்லா அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். விஷ்ணு பெருமானை காதலிங்க, முருகனை காதலிங்க. புதன்கிழமை விஷ்ணு பெருமான அஷ்டோத்திர மந்திரம்னு சொல்லுங்கள். சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைங்க. நினச்சாவே காதல் பண்ணதுக்கு உண்டானது தான். படிக்கிற பிள்ளைங்க இவங்களை நினச்சிங்கன்னா பண்புள்ள கணவர் அமைவாங்க. படித்து ஒரு பெண்ணு வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கணவன் உழைச்சி கொடுக்குற காசில் குடும்பத்தை ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான கணவர் அமைவாங்க. இல்லைன்னா நீங்களும் ஓடணும் இந்த ரேஸில். சம்பாத்தியத்தை தேடி ஆடம்பர வாழ்க்கைக்கு தன்னுடைய தேவைகளுக்காக பிள்ளைங்க ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம் பணத்தை தேடி ஓடக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பெண்கள் வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, இதான் ஒரு உண்மை. ஆனால் இந்த காலத்தில் பெண்களும் கூட சேர்ந்து உழைச்சாதான் அந்த குடும்பமே வந்து ஒரு ஹோப் ஆகும், தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். அதனால் நீங்கள் உழைக்கிற ஜாதகம் கல் மண்ணு சுமந்தாது தான் பிள்ளைங்களையும் தான் கணவனையும் வாழ வைக்கணும்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெண் ராசி நீங்கள். தாய்மை குணம் அதிகம் உடைய ராசி, பாசம் அதிகம் உடைய ராசி. ஏதாவது மிரட்டா உடனே அழுதுருவீங்க. அந்த தன்மை கொஞ்சம் அழகு அறிவோடு இருப்பீங்க. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா காலதாமதமான திருமணம் நடக்கும். ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டத்தில் இருந்தீங்கனாலும் காலதாமதமாக திருமணம் நடக்கும். டீச்சராக இருந்தீங்கன்னா தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஆனால் உங்களுடைய ட்ரீம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும், ஒரு நிறைய ஸ்கூல் ஆரம்பிக்கணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். மதர் தெரேசா இருக்காங்கள்ல, அவங்களுடைய மென்டாலிட்டி உடையவங்க இந்த கன்னிராசி. பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க. நோயாளிங்களை புண்ணு இருந்தாலும் தொட்டு கழுவி தொடச்சி டிஞ்சர் போட்டு அதை ஆற வச்சு அவங்கள அரவணைச்சி இருக்கக்கூடிய அன்பான பேச்சு உடையவங்க கன்னிராசி. கன்னிராசி கொஞ்சம் ஞானங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். ஆன்மீக தோரணம் வரலாம். உங்கள் அம்மாவுடைய முன்னோரை வழிபடுங்க. ஏன்னா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்குது. கேதுன்னா தாய்வழி முன்னோர். அந்த தாய்வழி முன்னோரை வழிபட்டுக்கிட்டு வந்து தான் குலதெய்வத்தையும் வழிபட்டுக்கிட்டு வந்தால் 2025 சூப்பராக வாழ்வீங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. ஏமாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் நிலையான சரியான ஒரு வழிமுறைகளோட பக்குவங்களோட வாழக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்கு தான் இருக்குது. நல்ல ஜாதகம், நல்ல நேரம் இருக்குது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு தனக்கு வரக்கூடியதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நல்லா ருசித்து வாழ்ந்தீங்கன்னா கன்னிராசி மாதிரியான ஒரு யோகமான ராசி கிடையாது. பாசத்துக்கு அடிபடியக்கூடிய ராசி, பண்பான ராசி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அகமகிழ்ந்து வாழுங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு வாழுங்க. பொதுவாக கன்னிராசியில் தாய் தகப்பனை பிரிஞ்சு தான் நீங்கள் நிறையா வாழுவீங்க.
அப்போ உற்றார் சுற்றாரோட சந்தோஷமாக இருந்து தான் வாழ்க்கையுடைய ஃப்யூச்சரை தெளிவான அமைப்பில் வச்சு இந்த 2025 அடி எடுத்து வைக்கிறோம், தனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இறைவனை வழிமுறை பண்ணிக்கிட்டு பக்குவமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிக்கக்கூடிய ஜாதகமும் கன்னி ராசிக்காரங்க. குறையில்லாமல் இருக்கணும். முன்னோர் வழிபாடு மகத்தான வழிபாடு. சிவாய நம.